பிரச்சனை அதான். சரி போ, சீக்கிரம் வேலையை பாரு. மா புடவைங்க வைக்கிறேன். மறுபடியும் படுத்துட்டீங்களா? பாருங்க பெட்டெல்லாம் இப்படி கலைஞ்சிருக்குது. மா என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? இல்லையே, நல்லாதான் இருக்கு. எந்திரிங்க. வாவ், காலையில ஒன்று இந்த யூனிஃபார்ம்ல பார்க்க சந்தோஷமா இருக்கு. நைஸ். எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், அபி நல்லா படிக்கணும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இதுக்கெல்லாம் காரணம் விரதம் தான். இப்போ செவ்வாய்க்கிழமை மட்டும் இல்லை, சனிக்கிழமை கூட விரதம் இருக்கேன். காரணம் உன்னோட விரதம் அல்ல, நீ அவ கூட வச்சிருக்கிற பெட். ரெண்டும் தான். சரி நான் கிளம்புறேன். போதும், எந்திரிங்க. டைம் ஆச்சு. Sachin retires. Sachin. Sachin. Sachin இல்லாத கிரிக்கெட். சச்சின் இல்லாத கிரிக்கெட் டியூப் இல்லாத டயர் மாதிரி. Spears volume is 4/3 pi r cube. C is equal to 2 pi r. Fire, chair, bear, hair. ஆமை மெதுவா நடக்கும், முயல் வேகமா ஓடும். ஆமை மெதுவா நடக்கும், முயல் மாதிரி இல்ல. ஒரு வட்டத்தின் சுற்றளவு 2 pi r. 2 pi r. C is equal to 2 pi r. X minus 5 kilometer per hour. ஒரு சிலிண்டரோட வால்யூம் pi r ஸ்கொயர் h. அபி இன்னும் எந்திரிக்கலையா நீ? அபி இன்னைக்கு உனக்கு எக்ஸாம், இன்னைக்காவது லேட் ஆகாம போ. பெட்டு ஞாபகம் இருக்குல்ல? அபி எழுப்பணுமா? இல்ல தேவி, அவ முடிச்சுக்கிட்டா. இனிமே யாரும் அவளை எழுப்ப தேவையில்ல. சார் இன்னொரு क्वेश्चन சார், முடிய போகுது. டைம் ஓவர். சார் சார் ப்ளீஸ் சார், அடுத்த வருஷம் இதே தான் எழுத போறேன். அப்ப எழுதிக்க. சார் சார் ஐயோ சார் Sir, 2 minutes. 6 மாசம் டைம் கொடுத்தனே, அது எதுக்கு? Sir, please, sir. 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 Sir, sir, sir.
இதுக்கு என்ன ஆன்சர்னா நான் ஃபெயில் ஆனப்ப கூட இவ்ளோ ஃபீல் பண்ணது இல்ல. எனக்கு எல்லா கேள்விக்கும் ஆன்சர் தெரியும். இன்னும் கொஞ்ச நேரம் டைம் கிடைச்சிருந்தா நான் 100 மார்க் வாங்கிருப்பேன். அது உன்னால எப்பயுமே வாங்க முடியாது. ஏன் முடியாது? இதான் மேக்ஸோட லாஸ்ட் சீக்ரெட். பிராக்டிஸ் பிராக்டிஸ் பிராக்டிஸ். சரி சரி நான் பாத்துக்கறேன். அப்ப இதுக்கு sin square x plus cos square x by 6. இதுல வந்து 3 போடணும். சனியம் பிடிச்ச பில்லு எப்பவுமே தப்பான டயத்துல தான் அடிக்கும். என்ன பாக்குறீங்க? நான் ஒன்றும் சும்மா சொல்ல. எனக்கு எல்லா கேள்விக்கும் ஆன்சர் தெரியும். இன்னும் கொஞ்சம் டைம் கிடைச்சிருந்தா நான் 100 மார்க் வாங்கியிருப்பேன். என்ன எப்படி எழுதுன? எக்ஸாம் எப்படி எழுதுன? நல்லா எழுதுனேன். அம்மா நீ எப்படி எழுதுன? நல்லா எழுதுன. ஓ அப்படியா? அன்பு பிரமாதம். இந்தா ஏய் போ. சாந்தி நல்லா எழுதியிருக்கீங்க. ஆனால் நான் இன்னும் எதிர்பார்க்குறேன். 100க்கு 52. அபிநயா இந்த வாட்டி நீ என் எதிர்பார்ப்பை உடைச்சிட்ட. வெரி குட். 100க்கு 58. நான் சாரிண்ணா, நிஜமாவே பிரச்சனை இருந்துச்சுண்ணா. அப்புறம் நிறைய வேலை வேற இருந்துச்சு, அதான். பார்த்தாலே தெரியுது. அவ்வளோ பிரச்சனையும் வேலையாக இருந்தால் வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க, இல்லை வீட்டில் இருங்க. இல்லைண்ணா, இனிமேல் நான் கரெக்டாக டைமுக்கு வந்துடுறேண்ணா. இல்லை சரியாக வராது. இந்தாங்க உங்கள் 10 நாள் சம்பளம் பிடிங்க, வீட்டிலே இருங்க. என் செல்லம், ஸ்கூல்லையே உன்னை கட்டி பிடிக்கணும்னு நினச்சேன். பாத்தியா, உனக்கு பிடிச்ச நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நாம 2 பேரும் ஒன்னா சாப்பிடுறோம். நீ நல்ல கெட்டிக்காரின்னு எனக்கு தெரியும், ஆனா என்ன கொஞ்சம் சோம்பேறி. அதெல்லாம் பரவாயில்ல, இன்னைக்கு கிளாஸ்ல கலக்கிட்டல்ல. ஹெட்மாஸ்டர் மூஞ்ச பாத்தியா அபி? பீஸ் போன பல்ப் மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு ஜஸ்ட் பாஸ் தான், ஆனா நாளைக்கு அபி ஃபர்ஸ்ட் வந்துருவா. ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் காலேஜ், யூபிஎஸ்சி எக்ஸாமு, கூடிய சீக்கிரம் என் அபி கலெக்டர் ஆக போறா. இந்த சாப்பிடு. வேற என்ன, சைரன் வச்ச காரு, கவர்மெண்ட் பங்களா, செக்யூரிட்டி, அபிக்குன்னு தனியா போலீஸ், ஸ்டார் ஆக போற ஸ்டாரு. நல்லா சாப்பிடு. அபி இங்க பாரு, ஃபீஸை பத்திலாம் நீ டென்ஷன் ஆகாத. உன் கோச்சிங்க்கு வேண்டிய காசெல்லாம் நான் ஏற்கனவே சேர்த்து வச்சிருக்கேன். நீ இந்த மாதிரி நல்லா கவனமா படிச்சா போதும், சரியா? உனக்கு தெரியுமா அபி, இந்த பெட்டெல்லாம் சும்மா வச்சேன் நீ படிக்கணுங்கிறதுக்காக தான். எனக்கும் தினம் ஸ்கூலுக்கு போகிறதுல சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை, அதுவும் இந்த வயசில். ஆனால் நாளிலிருந்து நான் கண்டிப்பாக ஸ்கூல் வரமாட்டேன், சரியா? சத்தியமாக சொல்கிறேன். கண்ணு, நானும் அதுக்கு தான் ஆசைப்பட்டேன். கலெக்டர் ஆகணும் தானே? நான் கஷ்டப்பட்டு படித்ததெல்லாம் கலெக்டர் ஆகிறதுக்கா? நீ ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னு தான்.
சும்மா என் பின்னாடி என்ன ஏதோ சொல்லிட்டே இருக்க. ஏன் அபி இப்படிலாம் பேசுற? எனக்கு இப்பதான் சில விஷயம்லாம் நல்லா புரியுது. நீ உன் லைஃப்ல பண்ண முடியாததெல்லாம் ஏன் மூலமா பண்ணணும்னு நினைக்கிற. உன்னால செய்ய முடியாததெல்லாம் என்ன செய்ய சொல்ற. நான் ஸ்கூலுக்கு போறேன், அதுவே எனக்கு போதும். என்னை காலேஜ் படிக்க வைக்கிறதுக்கு உனக்கு தகுதியும் இல்லை, எனக்கு அதில் இன்ட்ரெஸ்டும் இல்லை. சும்மா தானே சொல்ற. நீங்க சொன்ன அந்த தொக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஆமா. காலையில தான் ஃப்ளைட்டு. இல்ல விடிய காலையில ஃப்ளைட்டு சித்தி. ஆமா. சாந்தி அது வேண்டாம், எடுத்து வச்சிரு. நீங்க தானே சொன்னீங்க பட்டுப்புடவை வைன்னு. சரி நான் பாத்துக்கிறேன். ஓகே நான் அப்புறமா பேசட்டுமா? பாய். நீங்க சொன்ன அந்த காஷ்மீரி சால் வச்சுட்டேன். எனக்கு அது வேண்டாம், எடுத்துரு. கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டேன், கேஸ் மூடியாச்சு, ஜன்னல்லாம் சாத்திட்டேன். நான் வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிடுறேன். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க. ஏன் தேவையில்லாமல் நிறைய துணி எடுத்து வைக்க சொன்னீங்க? என்னாச்சு? இங்க வா, வான்னு சொல்றேன்ல. உட்கார். என்னாச்சு? நீங்கள் போகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இதை பாரு, நான் எவ்வளோ சீக்கிரமா போறேனோ அவ்வளோ சீக்கிரமா திரும்பி வந்துடுவேன். சரியா? தா உன்னோட 3 மாசம் சம்பளம் எடுத்து வச்சிருக்கேன், வாங்கிக்கோ. பரவாயில்ல சாந்தி, வாங்கிக்கோ, செலவுக்கு தேவைப்படும். நீங்களும் போயிட்டா நான் ரொம்ப தனியாயிடுவேம்மா. ஏய், சுப்பிரமணி. எஸ் சார். சௌந்தர்யா. எஸ் சார். சாந்தி கோபால். விஸ்வநாத். எஸ் சார். வெங்கடேஷ். எஸ் சார். ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு இல்ல, இந்த லெசன் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா ஈஸி தான். ஹாய் சாந்தி. ஏய் சுசி. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு இஷ்டம் இல்லை. உன் வார்த்தையை நீ மீறிட்டல. கையை விடு. ஸ்கூலுக்கு வர மாட்டேன்னு சொன்ன, அப்புறம் இப்படி நட்டிக்கிற. உனக்கு மட்டும்தான் நாடகம் ஆட தெரியும் நினச்சியா? நான் தினமும் ஸ்கூலுக்கு வருவேன். அது மட்டும் இல்லை, வரப்போகிற மேக்ஸ் எக்ஸாமில் உன்னை விட அதிகமாக மார்க் வாங்கி உன் இடத்த உனக்கே புரிய வைக்கிறேன்.
நீ முட்டாள் சாந்தி. நீ என்ன பண்ணாலும் அவன் மாற போறதில்ல. அப்படியே நீ இவ்ளோ கஷ்டப்படுற? அது எனக்கு தெரியும் தேவி. ஆனா இப்போ நான் தோத்துட்டேனா வாழ்க்கையில அபி எப்பவுமே ஜெயிக்க முடியாது. அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணு திடீர்னு எக்ஸாம்ல 50 மார்க் மேல வாங்கிட்டான்னு வச்சுக்க, அவளை மேல படிக்க வைக்கிறதுக்கு அப்ப நான் காசுக்கு எங்க போவேன்? அதனால தான் நான் இப்படி உழைக்க